இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மாயாவி படத்தில் நடித்த நடிகை விஷ்ணுபிரியாவுடைய தந்தை பார்த்தீங்கன்னா காலமாகிட்டாரு. யாரோ அவரை தீர்த்து கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிக பெரும் டாப்பிக்காக மாறி இருக்கின்றது. ஆனால் அவருடைய அந்த மறைவுக்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்களும் அந்த விஷ்ணுபிரியாவின் கள்ள காதலும் தான் காரணம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும், பழிக்கு பழியாக மகளே தந்தையை இந்த மாதிரியான ஒரு கொடூரமான நிலைக்கு ஆளாக்கிட்டா அப்படின்ற ஒரு மிக பெரும் அதிர்ச்சியான உண்மையும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படி இந்த விவகாரத்தில் என்னதான் நடந்தது அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத பல திடுக்கிடும் தகவல்களை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சம்பவத்தில் தற்போது தந்தை, அந்த விஷ்ணுபிரியாவுடைய தந்தை தீர்த்து கட்டப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணுபிரியாவுடைய கள்ளக்காதலை பற்றி தெரிந்து கொண்டாதான் இந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை எதற்காக தீர்த்து கட்டப்பட்டார், யாரால் தீர்த்து கட்டப்பட்டார் அப்படின்ற மொத்த உண்மையுமே உங்களுக்கு தெரிய வரும். நடிகர் சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளியான மாயாவி படத்துல மாற்றுத்திறனாளி பெண்ணாக நடித்தவங்க தான் விஷ்ணுபிரியா. இந்த படம் இயக்குனர் சிங்கம்புலி இயக்கத்தில் 2005 வெளியானது. இந்த படத்தில் சூர்யா, ஜோதிகா, சத்யன், சங்கிலி முருகன் அப்படின்ட்டு பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் நடித்த மாற்றுத்திறனாளி பெண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த படத்தில் வரக்கூடிய கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்ற பாடல் மூலமாக தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவங்க தான் இந்த விஷ்ணுபிரியா. இவங்களுடைய கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு தான் வருது. இந்த படத்திற்கு பிறகு இவங்க வேறு எந்த படத்திலையும் நடிக்கவும் இல்லை. அதோட இவங்களை பற்றிய எந்த தகவலும் வெளியே தெரியவும் வரல. இந்த நிலையில தான் இந்த விஷ்ணுபிரியா பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது பண பலமும் சமூக அந்தஸ்தும் இருக்கக்கூடிய ஒரு தந்தையால திருமணமாகி குழந்தைகளும் இருக்கக்கூடிய தன் மகளின் கள்ளக்காதலை ஜீரணிக்க முடியவே இல்லை. தன்னுடைய நிம்மதியை கெடுத்த அந்த கள்ளக்காதலனை முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு எண்ணியவர் தான் அந்த தந்தை. மகள் எக்கேடு கெட்டும் போகட்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாம பாசத்துக்காக இந்த மாதிரியான ஒரு மோசமான காரியத்தை செய்துவிட்டார் அந்த தந்தை. அந்த தந்தை தான் இந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் ஒரு தொழிலதிபர். இவருக்கு கொடைக்கானல்ல சொகுசு பங்களாவும் தோட்டமும் இருக்கு. இவருடைய மகள் இந்த விஷ்ணுபிரியா, இவங்க அந்த மாயாவி படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த விஷ்ணுபிரியா சென்னையில வசித்துட்டு வந்தாங்க. இவங்க ரமேஷ் அப்படின்ற நபரை திருமணம் செய்து கொண்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருமணம் ஆகி இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கு. ரமேஷுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கின்றது. இதனால சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தந்தை கொடைக்கானல்ல ஒரு தோட்டமும் இருக்கு, அதன் பிறகு அவருக்கு ஒரு பங்களாவும் இருக்கு, காட்டேஜையும் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த விஷ்ணுபிரியாவின் கணவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதற்காக தான் விஷ்ணுபிரியாவும் அவருடைய தந்தை சூரிய நாராயணனும் அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. விஷ்ணுபிரியாவின் தந்தை அங்கேயே இருந்து கொண்டு அவருடைய மாப்பிள்ளை, அதாவது தன்னுடைய மகளின் கணவரை பார்த்து கொண்டிருந்தாரு. இந்த விஷ்ணுபிரியா மட்டும் அடிக்கடி சென்னைக்கு வந்தும் போயிட்டும் இருந்திருக்காங்க. அப்போதுதான் சென்னையிலிருந்து எப்போதெல்லாம் கொடைக்கானல் வருவாங்களோ விமானத்துல தான் வருவாங்களாம். மதுரைக்கு மதுரையிலிருந்து கொடைக்கானல்ல டாக்ஸியில வருவாங்க. அப்போதுதான் கொடைக்கானலை சேர்ந்த பிரபாகரன் அப்படின்றவன் அறிமுகமாகி இருக்கான். அதன் பிறகு அந்த பிரபாகரன் காரையே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த விஷ்ணுபிரியா. காரில் வரும்போது பேசி பழகிய அந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலில் கொண்டும் போய் விட்டுட்டு இருக்கு. உடலும் மனமும் போட்டி போட்டு கொண்டு வெறித்தனமாக காதலித்ததால, கள்ளக்காதலில் இருந்ததால பிரபாகரனுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியும் கொடுத்திருக்கா இந்த விஷ்ணுபிரியா.
பிரபாகரனை மறுமணம் செய்து கொள்ளப் போவதாக அப்பா சூர்யா நாராயணனிடம் அடம் பிடித்திருக்கா இந்த விஷ்ணுபிரியா. இதனால தந்தைக்கு தூக்கம் தொலைந்து போனது. இத்தனை செல்வாக்கோடு வாழ்ந்து வரும் தனக்கு ஒரு கார் டிரைவரால நிம்மதி பறிபோனது மிக பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது விஷ்ணுபிரியாவின் தந்தைக்கு. இனியும் பிரபாகரன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு செய்தாரு. இதற்காக கொடைக்கானலை சேர்ந்த இன்னொரு டிரைவர் செந்தில்குமார் அப்படின்றவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் ரேட் பேசி 50,000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய நண்பர்கள் மணிகண்டன், முகமது சல்மான், முகமது இர்ஃபான் ஆகியோருடன் சேர்ந்து 2018 ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. பிரபாகரனுடைய கார் கொடைக்கானல் பகுதியில், கொடைக்கானல் உகார்தே அப்படின்ற பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றது, அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து பிரபாகரனுடைய செல்போனை தொடர்பு கொண்டிருக்காங்க. அந்த பிரபாகரன் எடுக்கல. அவருக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் அங்கிருந்து எடுப்பாரு. அந்த நேரத்துல தான் சூர்யா அவர்கள் நடித்த சிங்கம் படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி நினைவுக்கு வந்திருக்கின்றது போலீசாருக்கு. பிரபாகரனுடைய செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க. அந்த மெசேஜ் ரீச் ஆனவுடன் செல்போன் இருந்த ஏரியா செண்பகனூர் அப்படின்றத காட்டி கொடுத்திருக்கிறது சிக்னல். உடனே அந்த ஏரியாவுக்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தி ஒரு வழியா பிரபாகரனின் உடலை கண்டுபிடித்தாங்க. 24 மணி நேரத்துல துப்பு துளைக்கி கூலிப்படையினரை வளைத்து பிடித்து போலீசாரின் விசாரணையில செந்தில்குமார் உள்ளிட்ட கூலிப்படையினர் காரில் வைத்து இப்படி செய்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் 8 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய செண்பகனூர் அப்படின்ற பள்ளத்தாக்கு பகுதியில பிரபாகரன் கிடக்கா அப்படின்ற மாதிரியும் ஒப்புக்கொண்டிருக்கானுங்க இதை செய்தவனுங்கள்ல முகமது இர்ஃபானும் முகமது சல்மானும் சகோதரர்கள். கறிக்கடை நடத்திட்டு இருக்கானுங்க. பிரபாகரனை இவனுங்க தான் இப்படி செய்திருக்கானுங்க. கூலிப்படையினர் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த தொழிலதிபர் சத்யநாராயணனை போலீசார் அப்போது தேடி வந்தாங்க. விஷ்ணுபிரியாவினுடைய கேடுகட்ட செயலால ஒரு தந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு அந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை தீர்த்து கட்டப்பட்டிருக்கின்றார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகே ஏராளமான தனியார் விடுதிகளும் பங்களாக்களும் இருக்கின்றது. இந்த பகுதியில தான் மாயாவி படத்துல நடித்த இந்த விஷ்ணுபிரியாவினுடைய தந்தை சூரிய நாராயணன் பங்களா வச்சிருக்கிறாரு. சூரிய நாராயணனுக்கு 73 வயதாகுது இப்போது. இந்த நிலையில இந்த பங்களாவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகள் போல 5 நபர்கள் வந்து தங்கி இருக்காங்க. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இந்த பங்களாவில் பணியாற்றிய ஆறுமுகம், முரளி உள்ளிட்ட 2 வரை துணியால் கட்டி போட்டதாகவும், சூரிய நாராயணனை சேரில் அமர வைத்து முகம் உடல் முழுவதும் டேப் வைத்து கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், மேலும் பங்களாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களினுடைய ஹார்ட் டிஸ்கனை திருடிவிட்டு சென்றதாகவும், சூரிய நாராயணன் மற்றும் உடன் இருந்த 2 அணிந்திருந்த செயின் மோதிரங்களையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரியும், விடுதியின் கேட்டை பூட்டிட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கானுங்க. இதனை தொடர்ந்து துணியால் கட்டி போடப்பட்டிருந்த ஆறுமுகம் துணியை கழற்றி விட்டு வெளியே வந்து கூச்சல் போட்டிருக்கிறாராம். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தகவல் அளித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து சென்று சேரில் அந்த சூரிய நாராயணன் பார்த்தீங்கன்னா காலமாகி கிடந்திருக்கிறாரு அப்போது. அதன் பிறகு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் உடன் இருந்த 2 காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேக பிரியா அவர்கள் நேரில் வந்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நகை பணத்துக்காக அரங்கேறி இருக்கின்றதா, இல்லை கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய மகளினுடைய கள்ள காதலன் அந்த பிரபாகரனை தீர்த்து கட்டியதற்காக நடந்ததா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மகளால் தான் தந்தைக்கே இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது, மகள் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும்
தற்போது பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கின்றது. மாயாவி படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்த அந்த விஷ்ணு பிரியாவுடைய கேடுகட்ட செயலால தந்தைக்கும் இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அவளுக்கு இதுவரைக்கும் எதுவுமே ஆகலை. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மாயாவி படத்தில் நடித்த அந்த விஷ்ணு பிரியாவினுடைய தந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பலருமே பார்த்தீங்கன்னா துருவி பல செய்திகளை தேடிக்கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த விஷ்ணு பிரியா தான் அந்த தந்தைக்கே எவனாக மாறிட்டா அப்படின்ற மாதிரியும், இந்த விஷ்ணு பிரியாவுடைய கடந்த கால கேடுகட்ட செயல்கள் என்ன அப்படின்ட்டு தெரியாம அவளுக்கு பரிந்து போய் பலர் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவை இழந்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க.